ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலா கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ஒரு வறுவல் ரெசிபி தான். எல்லா சாப்பாட்டுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய ரெசிபி கத்திரிக்காய் வறுவல். கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு யாருக்குமே இருக்காது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது சாம்பார் சாதம், ரச சாதம், வெரைட்டி ரைஸ்க்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் காலா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெசிபி செய்ய ஒரு கடாய் இல்லைனா பேன் எடுத்துக்கிட்டு அதில் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்ச அளவுக்கு, அதாவது பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதை அப்படியே வறுத்து எடுத்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். அதாவது கொரன்னு இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயிலே ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பின்ன நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை நான் இது போல் கட் பண்ணியிருக்கேன், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்றைக்கி செய்ய போகிற அளவில் மீடியம் சைஸில் ஒரு 5லேருந்து 6 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. எடுத்து இது போல் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்க்காமல் ஃபுல்லாக வதக்கி எடுக்கணும். இப்போது நம்ம உப்பு எதுவும் சேர்க்கலை. நல்லா பாதி அளவு குக்கான பின்ன நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வதக்கும் போது நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா வராது. அதனால் துளியும் தண்ணி சேர்க்காமல் வச்சுருக்கேன். இது ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதுக்கு நம்ம தேவைங்கிற மசாலா எல்லாத்தையுமே இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1½ டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. அதோடு நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த பவுடரையும் நல்லா கொரப்பாக அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான சுவையான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் எல்லா சாப்பாட்டுக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கெலாம் சொல்லவே வேணாம், அட்டகாசமாக இருக்கும். நல்லா ஃபுல்லாக குக் பண்ணி ஒரு 2 நிமிஷம் விட்டுடுங்க. 2 நிமிஷம் கழித்து எடுத்து இதை நம்ம சூப்பராக சர்வ் பண்ணலாம். பாருங்கள், நல்லா குக்காகி வந்துருச்சுக்கு. இந்த பவுடரை போட்டோடனே நம்ம வாசமும் மனமும் அந்த அளவுக்கு தூக்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் வரகரிசி சாதத்தோட, தக்காளி சாதத்தோட ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.